பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம். பேஜ் நம்பர் 36, ஹதீஸ் நம்பர் 32. வணிகவியலை குறித்த ஒரு ஹதீஸ். 32 வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம்ல. 33 சரியா? 33வது ஹதீஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஹதீஸ் 33 வணிகவியல், பேஜ் நம்பர் 36. قال رسول بسم الله الرحمن الرحيم قال رسول الله صلى الله عليه وسلم من ادعى ما ليس له فليس منا. من ادعى ما ليس له فليس منا. من ادعى ما ليس له فليس منا. எவர் அடுத்தவருக்கு சொந்தமான பொருளை தனக்குரியதென வாதிடுவாரோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல. மனித்தா, மண் என்றால் எவர், யார். இது சேர்த்து வாசிக்கும் போது மனித்தா அந்த சுக்குன் அடிபட்டு போயிடும். மனித்தா தா என்றால் வாதிடுவாரோ, யார் வாதிடுவாரோ. மா லைச லகு, தன்னிடத்தில் இல்லாத ஒன்றை. அதாவது அரபு ரீதியாக அர்த்தம் வச்சோம்னா, அந்த வேர்ட் பை வேர்டு அர்த்தம் வச்சோம்னா, தன்னிடத்தில் இல்லாத ஒன்றை, மானா ஒன்றை, லைசனா இல்லாத, லகுனா தன்னிடத்தில், தன்னிடத்தில் இல்லாத ஒன்றை குறித்து வாதிடுவாரோ, தன்னிடத்தில் தனக்கு சொந்தமாக இல்லாததை குறித்து வாதிடுவாரோ, லைச மின்னா, அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல. லைசனா அல்ல, மின்னான நம்மை சார்ந்தவர் அல்ல அப்படிங்கிறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. இந்த லைச மின்னா அப்படின்னு சொல்லக்கூடிய முடியக்கூடிய ஹதீஸ்கள் எத்தனை இருக்குது அப்படின்னு சொன்னால், ஒன்றுலேருந்து பார்த்தோம்னா 3 ஹதீஸ்கள் இடம்பெறுது. நம்ம மனப்பாடம் பண்ணியிருக்கோம் சரியா? முதல் ஹதீஸ் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, மன் கஷ ஃபலைஸ மின்னா, எவர் ஏமாற்றுவாரோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல. அதுக்கப்புறம் மனின் தஹப நுஹுபத்தன் ஃபலைஸ மின்னா, எவர் ஒரு பொருளை அபகரிக்கிறாரோ அவர் நம்மை சார்ந்தவர். இப்போ நம்ம படிக்கிற மனி தஆ மா லைஸ லஹு ஃபலைஸ மின்னா, எவர் அடுத்தவருக்கு சொந்தமான பொருளை தனக்குரியதென வாடுவாரோ அவர் நம்மை சார்ந்தவர். சுப்ஹானல்லாஹ். சரிங்களா? அப்போ இந்த ஹதீஸ்களை எல்லாம் மிக எச்சரிக்கையான வார்த்தையாக நம்ம என்ன செய்யணும், எடுத்துக்கிறோம். ஆமாம், அது இது எந்த அளவுக்கு எச்சரிக்கைனா, இப்போ ஒருத்தர் இடத்துல நீங்கள் பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறத விட, என்கிட்ட நீ பேசாத அப்படின்னு சொல்கிறத விட, என் முகத்தில் கூட நீ என்ன செய்யாது, இருக்காது, என் பக்கத்திலே வராது, என் இடத்துக்கே வராது அப்படின்னு சொல்கிறது ரொம்ப கடுமைத்தன்மை குறிக்கக்கூடிய. அதனால தான் ரசூலா இந்த வார்த்தையை சொல்கிறாங்க. எம்மை சார்ந்தவர் அல்லனா என்கிட்ட நீ வராத, என்னிடத்துல நீ பேசாத அப்படிங்கிற அளவுக்கு. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இபாதத்தை விட, வணக்கங்களை விட மற்றவர்களுடைய உரிமைக்கு அதிகமாக பாடுபட்டிருக்கிறாங்க. மற்றவர்களுடைய கடமைகள், உரிமைகளில் அதை என்ன செய்யக்கூடாது, அதை அநீதியாக எடுத்துக்கொள்வதோ, அதை அநீதிக்குள்ளாக்குவது மாதிரி மற்றவர்களுக்கு அநீதி இழைப்பதோ என்ன செய்யாது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுத்தமாக பிடிக்காது. அதனால தான் ஃபலைஸ மின்னா, நம்மை சார்ந்தவர் அல்ல அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உணர்த்துறாங்க. இதில் என்ன கவனிக்கணும் அப்படின்னா, எவர் அடுத்தவருக்கு சொந்தமான பொருளை தனக்குரியதென வாதிடுவாரோ, அபகரிக்கிறது ஒன்று இருக்குது, வாதிடுவதுங்கிறது ஒன்று இருக்குது. சரிங்களா? விவாதம் என்பதே என்ன சொல், மார்க்கத்தில் அதிகமாக அதை வலியுறுத்தப்படாத ஒன்று. விவாதம் அதிகமாக என்ன செய்யக்கூடாது, செய்யவே கூடாது. தர்க்கம் செய்யக்கூடாது, சில நல்ல விஷயங்களுக்கு வேணால் என்ன செய்யலாம், தர்க்கம் செய்யலாம். இப்படியான மற்ற, அதுவும் அல்லாஹ் குரானில் சொல்லும்போது, இது சம்மந்தமாக குரான் வசனத்தை நம்ம எடுத்தோம்னா நமக்கே தெரியும். சூரத்துல் பக்ராவில் நம்ம இந்த வசனம் ஓதுவோம். வலா தஅக்குலு அம்வாலக்கும் பைனக்கும் பில் பாத்தில். எங்கே வருது கண்டுபிடிங்க. சரிங்களா? அதனால் அல்லாஹு தஆலா குரானில் சொல்கிறது, வலா தஅக்குலு அம்வாலக்கும் பைனக்கும் பில் பாத்தில், அநியாயமாக மற்றவர்களுடைய பொருளை உண்ணாதீர்கள் அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்கிறான். மறுமையிலையும் அது நமக்கு ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தும். எந்த அளவுக்கு அப்படின்னா, நம்மளுடைய நன்மைகள், யாரை நம்ம அநீதிக்குள்ளாக்கி அவங்களுடைய பொருளை அபகரித்தோமோ அவர்களிடத்தில் நன்மைகள் கொடுத்து அல்லாஹுடைய என்ன செய்வான், நம்ம இடத்துலேருந்து எடுத்து கொடுத்துருவா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அதே போல தான் அல்லாஹுடைய தூதர் ஒரு ஹதீஸில் நமக்கு சொல்லி காட்டுறாங்க, யார் தன் சகோதரனை அநீதி செய்கிறானோ, தன் சகோதரனுக்கு அநீதி செய்கிறானோ, அதே போல தன்னுடைய சகோதரனின் மானத்தை பிரகடனப்படுத்துகிறானோ, அதே போல 3வது தன் சகோதரனின் பொருளை அபகரித்து கொள்கிறானோ, அவன் இன்றே அவனுடைய சகோதரனிடத்தில் சென்று அதை ஹலாலாக்கி கொள்ளட்டும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. புரியுதா? எப்படி
இப்போ அநீதியாக யாரையும் அநீதியாக நம்ம செஞ்சனாலும், அவங்களுடைய மானத்தை பிரகடனப்படுத்தினாலும், பொருளை பறிச்சாலும், யார் நம்மளால் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்கள்ட்ட போய் நம்ம ஹலால் ஆக்கிக்கிறணுமா, மன்னிப்பு கேட்கணும். ஒன்று. ரெண்டாவது, இப்போ ஒரு சபையில் வைத்து அவர்களுடைய குறையை நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, அதே சபையில் வைத்து அவர்களை நிறைய சொல்கிறதா ஹலால் ஆக்குறதா. புரியுதுங்களா? ஆனால் அவர்கள் இறந்தாலும் சரி, இறந்து அவங்க போயிட்டாங்க, நமக்கு அல்லாஹு தாலா ஒரு மாற்றத்தை கொடுக்குறான், இப்படியாவது அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறது என்ன வருது? கபூரில் என்ன செஞ்சுட்டாங்க, கபூரில் போய் என்ன செய்ய முடியாது, மன்னிப்பு கேட்க முடியாது. அப்போ இப்படியான விஷயத்தில் சபையில் வச்சு அதுதான் ஹலால் ஆக்குறது. அதே போல் தான் பொருளை அபகரிச்சிட்டோம், அந்த பொருளை திருப்பி தர முடியலை, அந்த பொருளே இல்லை, அதற்கு பகரமாக அவரிடத்திலேயே போய் என்ன செய்யணுமா, உனக்கு விருப்பமானதை என்கிட்ட கேளு, ஏன்னா உன்னுடைய பொருளை நான் என்ன செஞ்சுட்டேன், அபகரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி இதுதான் ஹலாலாக்கி கொள்வது. சுபஹானல்லாஹ். அப்போ என்னன்னா இந்த துனியாவில் என்ன செஞ்சிடும், அது முடிஞ்சு போயிடும், மறுமையில் நம்முடைய நன்மை அவங்களுக்கு செஞ்சு போகாது அப்படிங்கிறத சொல்லிட்டு ரசூல்லா சொல்கிறாங்க, எச்சரிக்கையான வார்த்தை, அன்றைய நாளில் நமக்கு எல்லாருக்குமே தங்கம் வெள்ளி தீனார் இல்லாத ஒரு நாளை நம்ம சந்திக்க போகிறோம். எதுக்காக சொல்கிறாங்க? இந்த உலகத்தில் தங்கம் வெள்ளியை கொடுத்து நம்ம ஹலாலாக்கிக்கிறலாம், அன்றைய நாள் ஹலாலாக்க முடியாது. நம்ம இடத்துல இருக்கிறது நன்மை தீமை அதல்ல. இதை சொல்லிட்டு அநீதமாக மற்றவர்களிடத்தில் நடந்து கொண்டால் அவனுடைய தீமை உனக்கு, உன்னுடைய நன்மை அவனுக்கு அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கையாக சொல்கிறாங்க. அதே போல் சிறு பொருளாக இருந்தாலும் சரி, நம்ம ஒரு ஜானுன்னு சொன்னோம், இப்போ ரசூல்லாட்ட சஹாபாக்கள் கேட்பாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே சின்ன பொருளாக இருந்தாலுமா அப்படின்னு கேட்பாங்க. இப்போ நம்ம இதில் சொன்னோம், ஒரு 10 ரூபாயுமா, ஒரு 1 ரூபாயுமா அப்படின்னு கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அராக் என்கின்ற முள்மரத்து குச்சி அளவு இருந்தாலும் சரி, ஏன்னா அந்த மரத்தை மதிக்கவே மாட்டாங்களாம், வெறும் முள்ளு தான் இருக்கும், அது கனியோ பழமோ பூவோ எதுவுமே காய்க்காது. அந்த முள் மரத்து குச்சியாக இருந்தாலும் சரி, அதை கொண்டு மறுமையில் என்ன செய்வான் அல்லாஹ், அந்த அநீதிக்குள்ளாக்கப்பட்டவர்களுக்கு ஈடு செய்வான் அப்படிங்கிறத அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்கிறாங்க. அதில் எச்சரிக்கையான வார்த்தை தான், எவர் அடுத்தவருக்கு சொந்தமான பொருளை தனக்கென வாதிடுவாரோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல. அதனால் இந்த வணிகம் குறித்த விஷயத்தில், கொடுக்கல் வாங்கலுடைய விஷயத்தில், கடன் விஷயத்தில் நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அதில் இந்த கடனில் பார்த்தீங்கன்னா சில பேர் நம்ம கடன் வாங்குவோம், திருப்பி கொடுக்கணுங்கிற எண்ணத்தோடு என்ன செய்யணும், கடன் வாங்கணும். சில சமயம் கொடுக்க முடியாத பட்சத்தில் அல்லாஹ் அந்த கடனை பொறுப்பேற்றுக் கொள்கிறான்ங்கிறது வருது. புரியுதுங்களா? அதே இது கடனை கொடுத்துட்டு கேட்குறவங்கள்ட்ட நம்ம வாதிட்டு அதெல்லாம் கொடுக்க முடியாது, வந்ததை பார்த்துக்கோ அப்படி இப்படின்னு ஏதாவது நம்ம சொல்லிட்டோம்னு நினச்சிக்கோங்களேன், அது ஷஹீதாக இருந்தாலும் கூட, சுகதாக்கள் ஷஹீதானவர்களாக இருந்தாலும் கூட அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், அந்த கடனை மட்டும் மன்னிக்க மாட்டான். சரிங்கம்மா.